ஹாய் சோல்ஜர்ஸ். ரீசெண்டா பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா சிலிண்டர் பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பெட்ரோல் புதுசா பிரச்சனை ஆரம்பிக்குது. இது என்னன்னு சொல்லி நம்ம இந்த பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதுல பார்த்தோம்னா அமெரிக்கார ஜாயின் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் கூட. இப்ப ஜாயின் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த இஸ்ரேலுக்கு ஈரான் நடுவுல ஒரு நம்ம கப்பல் கப்பல் போகும். அந்த இடத்துல ஈரான்காரர் என்ன சொல்றான், நான் அடிச்சிருவேன், எந்த போர் கப்பல் வந்தாலும் நான் அடிச்சிருவேன். வாரு முடிவு என்னன்னு நமக்கு இன்னுமே தெரியல. ஆனா ரெண்டாவது பார்த்தோம்னா சிலிண்டர் சிலிண்டர் பிரச்சனை நமக்கு இம்போர்ட் ஆகணும். சிலிண்டர் கேஸ் இம்போர்ட் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அது எக்ஸிக்யூட் ஆகணும், எல்லா ஊருக்கும் போகணும். அந்த இது இப்போதைக்கு போதுமானது இருக்கு. நிறைய பேர் இல்ல வரல அப்படிங்கிறாங்க. ஆனா போதுமானது இருக்குன்னு சொல்லி அப்புறம் பார்த்தோன்னா இப்போ பெட்ரோலும் தட்டுப்பாடா இருக்குன்னு சொல்லி விழுப்புரத்துல நிறைய பேர் ஸ்டாக் வாங்கி வைக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் கேனு ட்ரம் எல்லாமே தூக்கிட்டு போறாங்க பெட்ரோல் வாங்குறதுக்கு. ஆனா பார்த்தோம்னா போதுமான அளவுக்கு, அதாவது ஒரு மாசம் ஓட்டுறது அளவுக்கு ஏற்கனவே இருக்கும். இல்லாம எதுவுமே இல்லை, ஸ்டாக் வைக்காம யாரும் இது பண்ண மாட்டாங்க. கொண்டு வரலாம் பெட்ரோல் கேஸ் எல்லாமே என்ன கொண்டு வரலாம் சொல்லி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஒரு நாட்டுல எப்படி நடக்குதுன்னா நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு சூழ்நிலை. நீங்க இப்போ சேமிச்சு வச்சாலும் எத்தனை நாளைக்கு ஓடும் அது அந்த மாதிரி தான் கணக்கு. அது நீங்க பார்க்காம அதுல இருந்து நீங்க என்னது இது கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாருங்க. நம்ம நிதானம் எல்லாமே வேணும். முக்கியமா அவசரப்பட வேண்டாம் எதுக்குமே. அடுத்து லாக்டவுன் மாதிரி மேல சொல்லிக்கலாம். ஆனா நம்ம இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். ஓகே, பை பாய்.